நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, எனக்கு ரொம்ப கோபம் வருதுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நான் ரொம்ப கோபப்பட்டு விடுகிறேன். கோபத்துல பல சமயத்துல பேசக்கூடாத வார்த்தைகளெல்லாம் பேசிவிட்டு அதன் பிறகு வருத்தப்படுகிறேன் அப்படின்னு சொல்றவங்க பல பேர் உண்டு. நம்ம கோபத்தால மற்றவங்க மட்டும் கஷ்டப்படுவதில்லைங்க. முதல்ல நாம தான் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அனுபவிக்கிறோம். அது எப்படின்னு பார்த்தா, அதாவது 10 நொடிக்கு நாம கோவப்பட்டாலே போதுமா, கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு நம்மளுடைய மூளை பிரெயின் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களே சுரக்க செய்யுமா. அது நாள் முழுவதும் நம்ம உடல் முழுவதும் பாய்ந்து உடல்ல பல உடல் உபாதைகளை ஏற்படுத்துதான். இன்றைய காலகட்டத்துல நமக்கே தெரியாத பல உடல் வியாதிகள் வருவதற்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் தானா. இன்றைய கதையை கேட்ட பிறகு வீடியோ கடைசி பகுதியில கோபத்தை எப்படி வெல்வது, அதை வேருடன் எப்படி அழிப்பது என்பதை தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க கதைக்குள் போகலாம். மாவீரன் பேரரசன் அலெக்சாண்டர் என்றாலே எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு அச்சமற்ற கிரேக்க நாட்டை சேர்ந்த மாசிடோனிய மன்னர், இராணுவ மேதை. இவரை பற்றி உலகம் முழுவதும் வாழும் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 15% நாடுகளின் மீது போர் தொடுத்து இவர் வெற்றி பெற்றவராம். அலெக்சாண்டர் ஒரு காலகட்டத்துல வடநாட்டுல நுழைந்தாராம். அந்த சமயத்துல வடநாட்டுல ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் மன்னர் போரஸாம். அவர் மீதும் போர் தொடுத்து அவரையும் வெற்றி பெற்று செய்தாராம். இருந்தாலும் போரஸுடைய வீரத்தையும் அவர் நாட்டில் வாழும் மக்களின் கலாச்சாரத்தெல்லாம் பார்த்த பிறகு பல பகுதிகளை போரஸ் கிட்டே ஒப்படைத்து அவரை அங்க இருக்கிற கவர்னரா நியமனித்தாராம். அதன் பிறகு அலெக்சாண்டருக்கு இந்தியாவில் ஆட்சி செய்யணுன்ற ஒரு எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுதான். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அவர் படை வீரர்கள்லாம் சோர்ந்து விட்டார்களாம், பல பேர் நோய்வாய்ப்பட்டு விட்டார்களாம். இதற்கு மேலேயும் எங்களால போர் செய்ய முடியாது, நாங்கெல்லாம் எங்க நாட்டுக்கு போகணும்னு விரும்புறோம்னு எல்லாரும் சொல்ல, அலெக்சாண்டரும் யோசனை பண்ணி பார்த்தாராம். நம்மளும் நம் நாட்டுக்கே திரும்பி சென்று விடலாம் என்று யோசித்து இந்தியா விட்டு செல்லலாம் என்று அவரும் நினைத்தாராம். அலெக்சாண்டருக்கு இந்திய கலாச்சாரம், கலைநுட்பம், கட்டிடக்கலை, தச்சக்கலை, ஆன்மீகம் இதெல்லாம் ரொம்பவே பிடிக்குமா. அதனால இந்தியா விட்டு போகிறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஒரு துறவியை தன் கூடவே தன் நாட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு நினைத்தாராம். ஒரு மரத்துக்கு கீழே பார்த்தா ஒரு துறவி உட்காந்து ஆழ்ந்த தியானம் செய்து கொண்டிருந்தாராம். அவரை பார்த்தா அலெக்சாண்டர் அவர்கிட்ட போய் ஒரு நொடி நின்னாராம். சரி, துறவி தியானத்துல இருந்து வெளியே வரட்டும், அவர்கிட்ட பேசி இவரை நம் நாட்டுக்கு கொண்டு போகலான்னு நினைத்தாராம். அது துறவி கண் திறந்த உடனே அலெக்சாண்டர் துறவி கிட்ட சொன்னாராம், நான் தான் பேரரசன் அலெக்சாண்டர், நான் என் நாட்டுக்கு திரும்பி போக முடிவு செய்திருக்கிறேன் என்று சொல்ல, துறவி ரொம்ப நல்ல விஷயம், அப்படியே செய்யலாமேன்னு சொன்னாராம். அதை கேட்ட அலெக்சாண்டர், உன்னையும் என் நாட்டுக்கு அழைத்து சென்று போக போறேன் என்று சொன்னாராம். என்ன எதுக்காக உன் நாட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று துறவி கேட்டாராம். அதை கேட்ட அலெக்சாண்டர் சொன்னாராம், உன்னை போல ஒரு துறவியை என் நாட்டுக்கு கொண்டு போனாதான் என் நாட்டு மக்களுக்கெல்லாம் நீ உன் ஞானத்தை எடுத்து சொல்லுவ, அங்க இருக்கிற மக்களும் பயனடைவார்கள், அதனால என் நாட்டுக்கு நீ வந்தே தீரணும் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட துறவி சொன்னாராம், என் நாட்டையும் என் தாய் நாட்டையும் என் தாய் மண்ணையும் விட்டு விட்டு ஒரு நாளும் எந்த ஒரு நாட்டுக்கும் நான் போக மாட்டேன், நீ கூப்பிட்டாலும் உன் கூட என்னால வர முடியாது அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட உடனே அலெக்சாண்டருக்கு கோபம் வந்து விட்டதாம். என் பேச்சை நிராகரித்த முதல் மனிதனாக நீ தான் இருக்க முடியும். நான் நினைத்தா இந்த உலகத்துல சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது, என்னால எதையும் சாதிக்க முடியும், எதையும் வெல்ல முடியும். இந்த உலகத்துல இருக்கிற மன்னர்களை கேட்டுப்பார், யாரு கேட்டையும் என் பேரை சொன்னால் நடுங்குவார்கள், நான் சொல்வதை கேட்பார்கள். ஆனா நீ ஒரு துறவியா இருந்துட்டு நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிற, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு கேட்டாராம். அதை கேட்ட துறவி சொன்னாராம், எனக்கு எந்த காலகட்டத்திலையும் பயம் என்ற ஒரு சொல்லே இருந்ததில்லை, நான் எதுக்கும் பயந்ததில்லை, அதனால நான் வர முடியாது, நீ அமைதியாக உன் நாட்டுக்கு சென்று விடு என்று சொன்னாராம். அதை கேட்ட உடனே அலெக்சாண்டருக்கும் கோபம் இன்னும் அதிகமா வந்து விட்டதாம். தன் வாளை எடுத்து துறவின் கழுத்து மேல வைத்து சொன்னாராம், உயிர் தப்பிக்க நினைத்தேனா என் கூடவே கிளம்பி விடு, இதுதான் உனக்கு நல்லது, இல்லைன்னா உயிரை நீ இழந்து விடுவாய் அப்படின்னு சொன்னாராம். அதை பார்த்த துறவி ரொம்ப அமைதியாக, உயிருக்கெல்லாம் என்னைக்குமே நான் பயந்ததே கிடையாது, அதுக்கு பயந்து நான் உன்கிட்ட உயிர் பிச்சை கேட்கவும் மாட்டேன், உன்னால என்ன செய்ய முடியுமோ செய்து கொள் அப்படின்னு சொன்னாராம். அதை அந்த பதிலை கேட்ட உடனே அலெக்சாண்டருக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருந்ததாம். பெரிய பெரிய மன்னர்களா என்னை பார்த்து என் சொல்லுக்கு பயந்து நடுங்குவார்கள், இந்த துறவி நான் என்ன சொன்னாலும் பயப்படவே மாட்டேங்கிறானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அலெக்சாண்டர் என்ன பண்ணாராம், உன்கிட்ட எதுக்காக நான் அனுமதியெல்லாம் கேட்கணும், உன்னை குண்டு கட்டா தூக்கிட்டு என் நாட்டுக்கு கொண்டு போனா நீ என்ன செய்வ, உன்னால என்ன செய்திட முடியும் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட துறவி சொன்னாராம்,
குண்டு கட்டா என் உடலை வேணா உன் நாட்டுக்கு நீ கொண்டு போகலாம், ஆனா என் ஞானத்தை உன்னால நாடு கடத்த முடியாது, இல்லை என் ஞானத்தை கொண்டு போய் உன் நாட்டு மக்கள் கிட்டயும் சேர்க்க முடியாது. அது எப்படின்னு அலெக்சாண்டர் கேட்டாராம். அங்க கொண்டு போன பிறகு நான் மௌன தியானத்தில் போயிடுவேன், அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை கூட என்ன உன்னால என் வாயிலிருந்து எடுக்க முடியாது, அதை நீ தேர்ந்து கொள் அப்படின்னு சொன்னாராம். இந்த பதிலை கேட்ட அலெக்சாண்டருக்கு அப்பதான் புரிந்துதான், கோபமும் அகங்காரமும் என் கண்ணை இத்தனை நாள் வரைக்கும் மூடிவிட்டது. கோபத்தால் எதை வென்றாலும் சாதிக்கலாம் என்று நினைத்தேன். அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று இன்றுதான் புரிந்து கொண்டேன். துறவி கிட்ட மன்னிப்பு கேட்டு விட்டு அங்கிருந்து அலெக்சாண்டர் தன் நாட்டுக்கு திரும்பி போனாராம். நண்பர்களே, அலெக்சாண்டர் போலதான் எல்லா மனிதர்களும் நினைக்கிறார்கள், நாம கோபப்பட்டால் எந்த காரியத்தை வேணாம் செய்து விடலாம், கோபப்பட்டு பேசினால்தான் மற்றவர்கள் நம் சொல்வதை கேட்பார்கள், அப்பதான் நம்ம காரியம் சுலபமா நடக்கும் என்று ஒரு தவறான கருத்து இருக்குதுங்க. ஆனா அன்பாலையும் பொறுமையாலையும் சாதிக்கக்கூடியது எந்த ஒரு கோபத்தாலையும் எந்த ஒரு உணர்வுகளாலையும் நம்மளால ஒரு நாளும் சாதிக்க முடியாது. இது புத்திசாலிக்கு தெரிந்த கருத்து. முட்டாள்கள் தான் கோபத்தையும் அகங்காரத்தையும் பயன்படுத்துவார்கள். புத்திசாலிகள் ஒரு நாளும் கோபத்தையும் அகங்காரத்தையும் பயன்படுத்த மாட்டார்கள். புத்திசாலிகளோட ஆயுதமே பார்த்தோம்னா அன்பு, பண்பு, பணிவு, பொறுமைதான். இதை வைத்துதான் அவர்கள் ஆட்சி செய்வார்கள், மற்றவர்கள் மனதில் ஆட்சி செய்வார்கள், தன் காரியத்தை எல்லாம் ரொம்பவும் சுலபமாக செய்து முடிப்பார்கள். அதனால நான் சொல்வது, முட்டாள்களின் குணம்தான் கோபம், அறிவாளியின் குணம் அன்பும் பொறுமையும். சரி, இந்த கோபத்தை நாம எப்படிதான் அடக்குவது என்று பல பேருக்கு உள்ள கேள்வி. இதுக்கு நான் 2 விஷயத்த இன்னைக்கு சொல்ல போறேங்க. அதாவது, ஆன்மீக வழியில பார்த்தோம்னா நாம கொஞ்ச நேரம் தியானத்தை செய்தோம்னா கண்டிப்பாக நம்ம மனசுல ஒரு சக்தியும் ஒரு தைரியமும் பிறக்கும். அதாவது நம்ம எல்லாருமே இப்ப இமோஷனலி வீக்கா இருக்கிறோம். இந்த இமோஷனலி வீக்கா இருக்கிறதுனாலதான் நமக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் வருது, எரிச்சல் வருது, எடுத்தெறிந்து பேசி விடுகிறோம். எந்த அளவுக்கு நம்ம இமோஷனலி ஸ்ட்ராங்கா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கோபம் வராது, கோபத்தினால நம்ம மேல எந்த தாக்கமும் ஏற்படாது. எப்படி உடல் அளவுல நம்ம வீக்கா இருந்தோம்னா சின்ன சின்ன விஷயம், அதாவது ஒரு சின்ன கிளைமேட் சேஞ்சா இருந்தாலும் எதனா ஒரு சின்ன கிருமிகள் வந்தாலும் அது நம்ம உடலுக்குள்ள நுழைந்து நமக்கு உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். அதே போலதான் நம்ம இமோஷனலி வீக்கா இருந்தாலும் சின்ன சின்ன வார்த்தைகள், மற்றவர்களின் சின்ன சின்ன செயல் கூட நமக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும், கோபத்தை ஏற்படுத்தும். இதே நம்ம இமோஷனலி ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா நம்ம ஒரு நாளும் எரிச்சலும் கோபத்திலையும் வரமாட்டோம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இமோஷனலி நம்மள ஸ்ட்ராங் ஆக்கணும். அதுக்கு மிகவும் ஒரு நல்ல அருமையான ஒரு வழி என்னன்னு பார்த்தோம்னா தியானம் தான். காலையில ஒரு 10 நிமிஷம் தியானம், சாயந்தரத்துல ஒரு 10 நிமிஷம் தியானத்துல நம்ம ஈடுபட்டோம்னா தியானம் செய்ய செய்ய நம்ம இமோஷனலி ஸ்ட்ராங்கா ஆகும். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பெல்லாம் நம்ம கோபப்படுறோமோ அப்பெல்லாம் நம்மளுடைய பிரெயின் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்ல சுரக்க ஆரம்பிக்கும். அது உடல் முழுவதும் பாய்ந்து நம்ம உடலுக்கு பல வியாதிகளை ஏற்படுத்தும். உடல் நல்லா இருந்தாதாங்க மன நிம்மதியா இருக்கும், மனசு நல்லா இருந்தாங்க நம்மளால ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாக வாழ முடியும். இந்த உலகத்துல நம்ம எதற்காக வந்திருக்கோம்? நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாக வாழ்வதற்கு தான் வந்திருக்கோம். அதுக்கு முதல்ல நமக்கு தேவை ஆரோக்கியமான உடல். ஆரோக்கியமான உடலில் தான் ஆரோக்கியமான மனம் வாழ முடியும். அப்பதான் நம்மளால நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த உலகத்துல கோட்டீஸ்வரன் யாருன்னு சொன்னாக்கா, நல்ல ஆரோக்கியமா இருக்கக்கூடியவர் தான் கோட்டீஸ்வரனுங்க. பணம் இருக்கக்கூடியவன் கோட்டீஸ்வரன் இல்ல, ஆரோக்கியமா இருக்கக்கூடியவன் தான் கோட்டீஸ்வரன். கோபம் பல நாளா பழகிவிட்ட ஒரு உணர்வு, அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல சேவ் ஆயிடுச்சு. உடனே அதை வெல்வது மிகவும் கடினம். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு மிகவும் எளிமையான ஒரு உபாயத்தை சொல்றேன். அதாவது, கோபம் வந்த உடனே நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஒரு 10 செகண்ட் மட்டும் அமைதியா இருந்தா போதும். அந்த சிச்சுவேஷன் தானாகவே மாறிவிடும். அந்த பிரச்சனைக்கு நமக்கு ஒரு நல்ல தீர்வு ரொம்ப அமைதியாக கிடைத்துவிடும். கோபம் என்றது இயல்பான ஒரு குணம் கிடையாதுங்க, அது செயற்கையான ஒரு குணம். நாம கொஞ்சம் முயற்சி செய்தா போதும், இந்த குணத்தை தூக்கி போட்டு விடலாம். ஒரு 10-15 நிமிடம் அமைதியாக தியானத்தை மட்டும் செய்யுங்கள். இமோஷனலி ஸ்ட்ராங் ஆகுங்கள். நிச்சயமாக உங்களால கோபத்தை வெல்ல முடியும், வேரோடு அழுத்தி விட முடியும். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பிடித்திருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்களையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி. ஓம் சாந்தி.